இதுவும் இல்ல. நான் வெளிய இருந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். ஐ வில் பிளேன்ட்டு. பட் பார்க்கலாம் எப்படி ப்ளே பண்றாங்கன்னு இதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ பெரிய பூமா வெடியுன்ட்டு பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு பெரிய பூம்லாம் இன்னும் பார்த்தேன். இன்னைக்கு ஒன் டே வரைக்கும் வெடியில. ஸோ இதுதான். ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் தான். அந்த 3 பேர் தவிர வேற யாராவது பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு என்னோட ஃபீல். ஸோ பிளேயரா பேசலாம். அரோரா இந்த கான்ட்ரிபியூஷன் பண்ணா, இப்போ பாயிண்ட் சூப்பரா இருக்கு, கேம் நல்லா இருக்கு, பேசுற விதம் நல்லா இருக்கு, அது மாதிரி சொல்லலாம். இப்போ கமருதீன் டிராயிங் நல்லா பண்றான், இது பண்றான், ஓகே. பார்வதி ஓகே, அவங்க வாதத்தை நல்லா வைக்கிறாங்க. அதே மாதிரி நான் 3 பேரையும் ரைட்டும் சொல்லல, தப்பும் சொல்லல. 3 பேரை ஒன்னா சேர்ந்து பேசுறது வேணானே தோணுது. ஸோ அதுதான். தேங்க்யூ. எல்லாம் ஓகே இல்ல, மகேஷ். எனக்கு ஒரு ஒரே கேள்வி நிமிஷம் இருக்கு. தமிழ். கடைசியா நீங்களே வந்து அவங்க பிளே பத்தி பேசலான்ட்டீங்க. அதே நீங்க தான் சொன்னீங்க விஜேஎஸ் ஏன் கேட்கல, சேனல் ஏன் கேட்கல அப்படின்னு. அது பிளேவா இல்லாத பட்சத்துல அது எமோஷன்ங்கிறப்போ எப்படி கேட்பாங்க? ஹவு கேன் சேனல் கோ அண்ட் சே சம் ஒன் டோன்ட் டாக் டு திஸ் ஃபெலோ, நீ வந்து கமருதீனை ஃப்ரெண்டா நினைச்சு நீங்க பேசக்கூடாது அரோரா அப்படின்னு சேனலால சொல்ல முடியாது. அது யாரோட இஷ்யூலையும் யாருக்கிட்டயுமே சொல்ல முடியாது. அப்படி சொன்னா நான் அது தப்புன்னுவேன். இப்ப வியானாவே வந்து ஆக்சுவலி எனக்கு இந்த எஃப்ஜே வியானா இஷ்யூலயே எனக்கு வேற கருத்து இருக்கு. நம்ம வீக்கெண்ட் எல்லாம் பேசல. இது வந்து வாண்டடா எஃப்ஜே கிட்ட இருந்து நீ தள்ளிப்போ அப்படின்னு அந்த பொண்ணை த்ரெட்டன் பண்ற மாதிரியே இருக்குது. ஜஸ்ட் டு சேவ் த நேம் ஆஃப் எஃப்ஜே அப்படின்னு சொல்லுவேன் நான். இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. இந்த 3 பேர் இப்போ தப்புதா அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, இந்த சமப்படுத்துறது தான். எதுக்கு இந்த டிஸ்கஷன்னா இந்த சமப்படுத்துறது தான். அது சமப்படுத்துறது தான் தப்பு. 3 பேர் தப்புன்னு முடிச்சிட்டாலே நான் சொல்லவா அது கமருதீனுக்கு ஃபேவரா இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல அதிக தப்பு செஞ்ச ஒரு ஆளை வந்து நம்ம நார்மலைஸ் பண்றோம். இங்க ரிலேஷன்ஷிப் அது வந்து ஸ்டார்ட் பண்ணி அரோரா கிட்டயும் ஸ்டார்ட் பண்ணதும் சரி, பார்வதி கிட்ட ஸ்டார்ட் பண்ணதும் சரி, எவ்ரி டைம் whenever there is an issue, he never like கேரடாம் லைக் அவர் வந்து இப்பதான் 10 நிமிஷம் முன்னாடி பேச மாட்டேன்னு, அப்புறம் அவரே தான் போய் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுவாரு. இந்த பக்கம் சண்டை போட்டா அங்க ஏதாவது பிரச்சனைனா இங்க, அப்புறம் காமனா சொல்லும் போது பாரு கிட்ட சேர்ந்தேன் என்ன நாமினேட் பண்ணிட்டாங்க, அது ஃபன்னாவே இருந்தாலும் அது தப்பு. ஏன்னா யாரும் ஃபோர்ஸ் பண்ணி கழுத்தை பிடிச்சு தள்ளி நீ பார்வதி கூட உட்காந்து பேசுன்னு சொல்லல. அது ஒரு தடவை சொல்லும் போது ஓகே, பட் அவர் நிறைய இடத்துல அதை பதிவு பண்ணிட்டாரு. அப்புறம் பாரு கிட்ட சேர்ந்தா அவ என்னை பத்தி மத்தவங்களை பத்தி காசிப் பண்றா, அது அவர் எப்ப சொல்லலாம்னா சேர்றதை நிறுத்திட்டு சொல்லணும். ஆனா அவ வந்து பாரு கிட்ட சேர்ந்தா என்ன மத்தவங்களை பத்தி காசிப் பண்ண சொல்றாங்க. அரோரா கூட சேர்ந்தா இது அரோராவை பாராட்டுறதும் கிடையாது. ஹி இஸ் லைக் ஜஸ்ட் லைக் ஹோல்டிங் லைக் ஒரு ப்ரௌனி பாயிண்ட்ஸ் ரெண்டு சைடும். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு பார்வதியை நம்ம என்ன வேணா சொல்லிட்டு பின்னாடி போய் சமாதானப்படுத்திக்கலாம். ஆனா அரோராவை பத்தி ஏதாவது கிரிட்டிசிசம் வச்சா அவன் மூஞ்சிக்கு நேரம் எனக்கு வெஸ்டர்ன் கேட்பாங்க, அரோராக்கு என்னால பதில் சொல்ல முடியாது, அதனால பப்ளிக்ல அரோரா விட்டு கொடுக்க கூடாது. இதெல்லாம் புரிஞ்சுதான் அவர் பிளே பண்றாருன்னு நான் சொல்றேன். ஆனா இங்க என்ன பேரு ஏதோ வந்து கமருதீன் இன்னசென்ட் மாதிரி மத்த 2 பேரும் பிளான் பண்ணி பண்ற மாதிரி பேரு. அண்ட் 3 பேருக்குள்ள 3 பேரும் தப்பு அப்படின்னு முடிக்கிறது இங்க தப்புதான். சோ யாரோடது இங்க பிரதான தப்புன்னு நம்ம பார்த்துதான் ஆகணும். இஃப் யூ ஆர் டாக்கிங் ஆன் திஸ் டாபிக். அதுதான் என்னோட பாயிண்ட். ஓகே ஓகே அண்டர்ஸ்டாண்ட். மகேஷ் இன்னொரு விஷயம், ஃப்ளோல நீங்க கமருதீன் தான் இங்க விக்டிம்ன்ட்டீங்க. நீங்க நீங்க தெரியாம சொல்லிட்டீங்கன்றத நான் நீங்க இந்த டாபிக் முடிச்சு வச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். முடிச்சு வச்சிடுறேன். உங்களோட கருத்தை சொல்லி முடிச்சு வச்சிடுறேன். விக்டிம்ன்றது பாதிக்கப்பட்டவங்க தானே மகேஷ். கமருதீன் நீங்க விக்டிம் இல்ல. ஓ சாரி அது விக்டிம்ன்ற பாருங்க. ஐயோ ஐயோ மாத்திடுச்சு. தெரியாம கூட நம்ம சொல்லிட கூடாதுல்ல கமருதீன் விக்டிம்ன்ட்டு. விக்டிம்ன்ற பாருங்க, அது பேர் என்னது, இவன் தான் மெயின் கல்பிரேட். அது சொல்றதுக்கு விக்டிம். எஸ் தட்ஸ் ஆல் மை ஆனர். நான் ஃப்ளோல பேசுனேன். இல்ல எனக்கு தெரியும்ல, நீங்க தான் இங்க ரெகுலரா பேசுறீங்களா, அதனால தான் சொன்னேன். இல்லனா ஐயோ ஓகேக்கா தேங்க் யூ. ஆலன் வந்து ஜாலியா இருவாரு, கமருதீனுக்கு எஃப்ஜேக்கு ஏதாவது நல்ல பாயிண்ட் வந்துருச்சுனா, அதனால அது மோஸ்ட்லி தவிர்த்து. என்னப்பா எல்லாரும் அமைதியாயிட்டீங்க? தமிழ் நாங்க ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம், யாராவது தமிழ்ட்ட சொல்லுங்களேன். ஆலன் ஸ்பீக்கர்ஸ் எனக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து கனி. பிரியா கேக்குதா தமிழ்? உங்களுக்கு சக்தி பேசுறது கேக்குதா? இல்லையே. அதுதான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க பேசிட்டு இருக்காங்க, உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. ஐயோ சாரி. கீழே போயிட்டு வாங்க. பேசுங்க சக்திகா. நான் பேசுறது உனக்கு கேட்டுச்சடா மகேஷ்? எனக்கு நல்லா கேக்குது. அததான் சொல்ல வந்தேன், நான் வேற எதுவும் சொல்ல வரல. வேற டாபிக் மூவ் பண்ணுவோம். பிரியா இந்த டாபிக்ல பேச போறீங்களா இல்லையா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ரொம்ப நேரம் எனக்கு ஒரு மாதிரி இல்ல, பட் ஆனா இது பேசுறது நல்லது இல்ல, இது அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு புரியாம இருக்கும், அதனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சா. சரி வேற ஏதாவது பேசுவோம்.
ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டாங்களா? ஒரே ஒரு நிமிஷம் பிரியா. இந்த டாபிக் இல்லல்லடா. இந்த டாபிக் இல்லடா. ரியா இந்த ரியா டாபிக் இல்ல. வெயிட் பண்றாங்க. அவங்க பேசுனதுக்கு அப்புறம் பேசுறீங்களா? ஓகே ஓகே ம். ஓகே. ஓகே. ஆக்சுவலா இப்போ நம்ம 24/7 பார்க்குறோம்ல. இந்த 24/7 பார்த்துட்டு இந்த 1 ஹவரும் பார்க்கும்போது, எனக்கு ஆக்சுவலா இந்த ஷோ மேல இல்ல இந்த ஏன் மேலேயே செம கோவம் வருது. முன்னாடி 24/7 கொஞ்ச நாள் பார்க்காம இருந்தேன். 1 ஹவர் மட்டும் பார்த்துருந்தேன். இப்போ 24/7 பார்க்குவோமா, இவங்க இந்த அது வீக்கெண்ட் எபிசோட்ஸ்லலாம் ஆல்ரெடி யார் சொன்னாங்க கரெக்ட்டா, இந்த கமுதின எலிவேட் பண்ற மாரி, இப்ப நீங்க நல்லா கேம் விளையாடுறீங்கன்னு ஒவ்வொரு வீக்கும் சொல்றது. அப்போ அ அது பேர் என்ன? இவங்க சாண்டா வந்து இவங்க எல்லா பத்தியும் கனிய பத்தி, சுபிக்ஷா பத்தி, ஆ சபையோட என்ன சொல்றது? எப்படிலாம் வேலை பார்த்துருப்பான். இந்த மாரி இது சொன்னது எதையுமே கேட்கல. கரெக்ட்டா? விட்டுட்டாங்க. பட் இந்த இவங்களுக்கு யார் போகணும்னு நினைக்கிறாங்களோ, இல்ல யாருக்கு எலிவேஷன் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அவங்கள தேவையே இல்லாத இடத்துல கொஸ்டின் பண்ண மாரி இருந்தது. இப்ப நேத்து இந்த அமித்தோட விஷயம் இருக்குல்ல. அது பேர் என்ன? நீங்க எல்லாருமே ஒவ்வொரு தடவ சேவ் பண்ணும்போதும், ஏதாவது ஒண்ணு பாராட்டி சேவ் பண்ணாங்க. கரெக்ட்டா? பட் அமித் கிட்ட வரும்போது, இந்த டாபிக்க சொல்லி அவர் வந்து சேவ் பண்ணாரு. அந்த கான்செப்ட் அந்த இடமே எனக்கு அ புரியல. ஓகேவா? பிடிக்கவும் இல்ல, புரியவும் இல்ல. இது அதே மாதிரியே ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அ தீபக் சொல்லியிருப்பாரு. இந்த மாரி வந்து நீங்க பீட் பாக்ஸிங் கம்மி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாரி கரெக்ட்டா? பட் அவர் சொல்லவே இல்லங்கிற மாரி தீபக்க கூட்டிட்டு வந்ததா இருக்கட்டும். அது வந்து இந்த ஷூ போடுற இஷ்யூ இருக்குல்ல. ஷூ போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்குக்கு முன்னாடி எல்லாரும் சொன்னாங்க. அமித்தும் சொன்னாங்க. அவங்க அதுக்கப்புறம் அடிபட்டுச்சுங்கிறப்போ, நீங்க ஷூ போட்டு வந்திருக்கணும்லங்கன்னு சொன்னது எனக்கு தப்பா தெரியல. இது இந்த மாரி ஒரு மொத்தமே எனக்கு தெரிஞ்சு இது 3மே ஆ இந்த என்ன சொல்றது பீட் பாக்ஸிங்க கம்மி பண்ணுங்கன்னு சொல்லுது. இதெல்லாம் தப்பா தெரியல. தெரியாத ஒரு விஷயத்த சொல்லி அடிக்கிறாங்கல்ல அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல. ஆனா, சில பேரு தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த தப்புங்கள சொல்லி கூட காமிக்காம, அது 1 ஹவர்லயும் வரல, கரெக்ட்டா கட் பண்றது. அத சொல்லி கூட காமிக்காம அந்த வீக்கெண்ட் எபிசோட் போகுதுல்ல. அதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. கொஞ்ச நாள் பிரேக் எடுக்கலாம்னு தோணுது. ஆக்சுவலி எஸ். இது நேத்து ஸ்பேஸ் போட்டிருந்தாலோ, இல்ல இந்த வீக்கெண்ட் கவர் அப் பண்ணியிருந்தாலும் நானும் இத கேட்டுருப்பேன். பெரிய பெரிய பூமர் டாக்ஸ் எல்லாம் போயிருக்கு. ஊசி நூல் ரேஞ்சுக்கெல்லாம் பேசியிருக்காங்க. அவர் சொன்னது ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட் தான். நான் அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அமித்தோட ஸ்டேட்மெண்ட்லாம் நான் ஜஸ்டிஃபை பண்ணல. பெயின் வேரிஸ் ஃப்ரம் பீப்பிள் டு பீப்பிள். ஆனா இத விட இது இது திவ்யாக்கு நடந்தப்போ எனக்கு தெரிஞ்ச பார்வதி உட்பட நிறைய பேர் இது பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ ரிமெம்பர் தட். சோ செலக்டிவா அமித் வந்து அதாவது இது எப்படி இருக்குன்னா அவர் செய்யற எல்லா நல்லதையும் விட்டுட்டு தப்ப மட்டும் தேடி கண்டுபிடிச்சு அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. இது கண்டினியூஸா நடக்குது. நேத்து நானும் யோசிச்சேன். அட்லீஸ்ட் சேவ் பண்றப்பயாவது பாசிட்டிவா ஏதாவது 2 வார்த்தை சொல்லலாம். வை எல்லாம் ஏன் அமித்துக்கு மட்டும் இது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது ஏதோ ஸ்கெட்ச் மாதிரி தான் இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்னைக்கு அவரோட ஓட் பேங்க்கும் கம்மியா இருக்குது. எஸ். அதே தான் நானும் சொல்ல வந்தேன். சேவ் பண்ணும்போது இருக்குது. அண்ட் இன்னொன்னு அ நீங்க ஆக்சுவலா நான் அது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவ டிஸ்மிஸ் பண்ற மாரி சொல்லியிருந்தா கரெக்ட்டா? பட் அந்த இடத்துலயுமே நான் அதையுமே ஆக்சுவலி நான் எப்படி பார்த்தேன்னா, அவங்க வந்து பார்வதி வந்து ஏதோ பெயின்ல இருக்கும்போது, அதுக்கு என்ன அதுக்கு என்ன பண்ண முடியும்? மாசம் மாசம் வருது தானே! அப்படின்னு அவ சொல்லல கரெக்ட்டா? அவங்க 3 தடவையும் அன்னைக்கு ஒரே டேல 3 பிரச்சனையாச்சு. அந்த லெட்டர் பிரச்சனையும் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒர்க்குக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு வேணாங்க அந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கப்போ, அதுக்கு ஆக்சுவலி சுபிக்ஷா சொல்லுவாங்க. இந்த மாரி வந்து அவங்களுக்கு மேபி முடியாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அது தெரிஞ்சு தானே உள்ள வந்தாங்க. அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது, அதுக்காக அவங்க பண்றதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்கிற மாரி தான் ஆக்சுவலி நான் அத எடுத்துக்கிட்டேன். ஸ்டில் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அ தேவையில்லாத ஆணி தான். ஆனா, அவ அவ தான் 3 நாளா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்வதிக்கு குக்கிங்க்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்ட்டா? அத பத்திலாம் எதுவுமே பாராட்டல, எதுவுமே பண்ணல. பட் வந்து இத மட்டும் சொல்லி எதுக்கு அடிக்கணும்? அவன் மட்டும் சொல்லல. இப்போ வந்து கனிக்குமே வந்து அவங்க பண்ற நல்லதுக்கெல்லாம் ஒரு அப்ரிசியேஷன் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. கரெக்ட்டா? ஆனா, அவங்கள அடிக்கிறதுக்கு மட்டும் உட்கார வச்சு சாண்ட்ரா வந்து அவங்க பாவம் ஒண்ணுமே தெரியாத குழந்தை மாதிரியும், இவங்க மட்டும் தான் ஜட்ஜா தப்பு பண்ண மாதிரியும், அப்படிலாம் ஒரு ஆக்சுவலி ஒரு நெகட்டிவ் போகுதுல்ல. இத வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கடுப்பா இருக்கு. காலையிலருந்து ஆக்சுவலி அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்க்கணுமா? அதுக்கு தான் சொன்னோம். ரோஸ்டிங்க விடுங்க. ஹோஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இவங்க ரொம்ப நாளா இவரு அததான் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி எனக்கு அது எப்படி
தோணுச்சுன்னா, இட்ஸ் லைக் எல்லாரும் ஹவுஸ்மேட்ஸ் வெர்சஸ் பாரு மாதிரியே எனக்கு தோணுச்சு. நான் வந்து பாரு சப்போர்ட்டரா சொல்லல. அங்க யாரா இருந்தாலும் நான் அத சொல்லியிருப்பேன். பிகாஸ் ஒரு சைடுல எல்லாரும் வார்டன், 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 வார்டன் கத்திக்கிட்டு, அவங்களுக்கு ஒரு குக்கிங் அவங்களுக்கு தெரியல. அப்புறம் எல்லாரையும் அவங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்தையும் பெட்ல படுக்க வச்சு கெளப்பணும் மார்னிங் அப்படின்னு எல்லா விதமான பொறுப்புகள் அவங்க கையில இருக்கும்போது, எஃப்ஜே வந்துட்டு ரொம்ப எதுவும் பண்ணல. இத்தனைக்கும் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா, ஆமா சாண்ட்ரா கிட்ட வந்துட்டு இது சும்மா ஒரு அடிதான். அவ எல்லா வேலையும் பண்ணணும்னு தான் நான் பண்ணேங்கிறது எல்லாமே விஜய் விஜய சொல்லி தான் தெரிய வரும். ஸோ அந்த மாரி பாயிண்ட்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணது வந்து அ ஏன்னா வந்துட்டு அவங்க பாரும் வந்து அ ரொம்ப வந்து வொர்க் ஆகட்டும், அந்த வொர்க் லோடும் அதுவும் 2 பேரு தான் இவ்ளோ நாள் அப்படி இருக்கல. எல்லா வீக்குமே வந்து 4 பீப்பிள் வந்துட்டு கிச்சன்ல போடுவாங்க. ஸோ இவங்களுக்கு குக்கிங்கும் தெரியாம 2 பீப்பிள் தான். அதுல எஃப்ஜேயுமே வந்துட்டு அ எப்படியாவது இவளுக்கு ஒரு பேட் நேம் வரணுங்கிறது தான் ட்ரை பண்ணான். இப்ப சும்மா ஃபுல் ப்ளேம் எடுத்துட்டு பாரு மேல போட்டுட்டுருக்கான். அது வேற. அவன் போயிட்டு சும்மா அங்க வெளியில உட்காருறது, உள்ள போறது, பேச்சு கேட்காம நீயா நானா அந்த மாரி தான் போய்க்கிட்டே இருந்தது தவிர, அவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணல. டாப் ஆஃப் தட் வந்துட்டு அந்த பொண்ணுமே வந்து போய் அ வந்து பாருக்கு வந்து ஃபுல்லா வேலை அவளே செய்யணும்னு இருக்குங்கிறது எல்லாமே வந்துட்டு தப்பு தான். அதுவும் இல்லாம அவங்க பீரியட்ஸ் பெயின் எல்லாம் பெட்லலாம் உட்காந்துட்டு ஒரு மாதிரி அது காமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து அவ்ளோ நேரம் நின்னு காலும் வெளி. ஆம் அ இதுவுமே பீரியட்ஸும் ஆயிடுச்சு. அப்ப அந்த பெயின் எல்லாம் இருக்கும்போது, அங்க விக்கல்ஸ் எல்லாம் வந்துட்டு அத ஒண்ணுமே அங்க பெட்ரூம்லலாம் இருக்கும்போது, அது ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப வெளியிலும் போயிட்டு மித்தவங்க இதெல்லாம் மந்த்லி மந்த்லி வருதுன்னு அது ஒண்ணுமே இல்லைங்கும்போது, எல்லா எல்லாருமே வந்துட்டு பாருவ வந்து இந்த அப்படிதான் உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல. லைக் நீங்க வேற யாராச்சும் கூட வச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சவங்கள. பட் இது வந்து எல்லாருமே சேர்ந்து லைக் டீச்சர்ஸ் கூட வந்து ஸ்டூடண்ட்ஸ் இப்போ கனி எல்லாம் 2, 3 சைடுல நான் வந்து இப்ப கனிக்கு அகைன்ஸ்ட்டா போறேன்ட்டு இல்ல. கனி வந்து டீச்சரா வந்துட்டு அவங்க 2, 3 இடத்துல வந்து இது பண்ணிட்டாங்க. எப்படின்னா, அ என்ன ஸ்டூடண்ட்ஸ் நீங்கலாம் நைட் இருக்கும்போது என்ன ஸ்டூடண்ட்ஸ் நீங்கலாம் நான் மட்டும் ஸ்டூடெண்ட்டா இருந்திருந்தேன்னா வார்டன விட்டுருக்க மாட்டேன். பட் அவங்க டீச்சரா இருக்கும்போது வார்டனுக்கு சப்போர்ட் பண்ற மாரி தான் இருக்கணும். ஸ்டூடண்ட்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ற இதுல தான் பேசணும். அவங்க வந்து 2, 3 இடத்துல தூண்டி விடுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க கனி. நான் எந்தெந்த வந்து இடத்துலங்க? நைட் எந் வந்து வார்டன வச்சு செய்யுங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் வந்து, "என்ன அவங்க பாலெல்லாம் தர்றதுக்கு இவ்ளோ லேட் பண்றாங்க. நான் மட்டும் ஸ்டூடெண்ட்டா இருந்திருந்தா நடக்கிறதே வேற. உண்டில்லன்னு ஆக்கியிருப்பேன்." அப்படின்ட்டு அவங்க டீச்சர் தான். டீச்சர் வந்து எத்தன வார்டனுக்கு மணிக்கு சப்போர்ட் பண்ணணும். சமைச்சு குடுத்தாங்க தெரியுமா? எத்தன மணிக்கு சமைச்சு இல்ல குடுத்தாங்க நான் தெரியுமா? வந்துட்டு கேரக்டர்ல பேசிட்டு இருக்கேன் அரசியல். நான் வந்து இங்க வந்து அதுதான் எதுவும் சொல்லல. இ கேரக்டர்ல தான் நானும் சொல்றேன். ஆ. எத்தன மணிக்கு சமைச்சு குடுத்தாங்க? எத்தன மணிக்கு சமைக்கணும்? அப்போ நம்ம டிஃபன் வந்து பாக்ஸ்ல போட்டு ஸ்டூடண்ட்ஸ வந்து குடுக்கணுங்கிறது டீச்சர் வந்து ரூலு. உசுப்பேத்தி விடக்கூடாது. வெயிட் பண்ணுங்கன்னு ஆமா, ரோல் ஆமா. ரோல் பிளே சொல்றேன். இது வந்து கேமுங்க. சரி, அவங்க ஒரே ஹோட்டல் டாஸ்க்ல அவங்க 8 டிஷ் சமைச்சு குடுத்தாங்களே, இவங்க அப்ரிஷியேட் பண்ணாங்களா ஒருத்தங்க இவங்க? தானங்க இருக்காங்க. அந்த டைம்க்கெல்லாம் அவ்ளோ பேருக்கு நடக்காது. 8 எல்லாமே டிஷ் இவங்க ஒரு பார்க்கணும். ஆள் தாங்க பண்ணாங்க, ஹோட்டல் டாஸ்க்ல. யாரு? கனி 8 டிஷ் பண்ணாங்களே, அப்பல்லாம் நீங்க பேசுனீங்களா? அவங்க மாத்திரம் ஒர்க் கனி பண்ணாங்க. கனி வந்துட்டு அவங்க வந்து குக் வித் அதெல்லாம் பேசாதீங்க. வின்னர் நீங்க அதெல்லாம் வீட்ல சமைக்காததுக்கும், இவங்க சமைக்க தெரிஞ்சதுக்கும் இது என்னங்க வம்பா போச்சு? எல்லாமே இன்க்ளூடட். இப்ப சமைக்க அதெல்லாம் தெரியாதவங்களுக்கு இல்ல. என்ன பண்ணணும்? அதெல்லாம் போயிட்டு அதெல்லாம் 2 வேணும்னா கிடையாது. சமைச்சு தர முடியுமா? ஏங்க அவங்க இப்படிதான் அவங்க கேட்கும். அந்த இருங்க, டேலண்ட் இருங்க. எல்லாம் ஒருத்தர் பேசி முடிச்சு, இன்னொருத்தர் பேசுங்க. பிரியா நீங்க பேச வந்தது பேசி முடிச்சுட்டீங்க. அதுதான். எனக்கு அப்படி தோணுச்சு. அதனால தான் வந்துட்டு விஜய் சேதுபதி அது எல்லாமே அட்ரஸ் பண்ணாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. லைக் அமித்தும் அவங்கள யாரையுமே வந்துட்டு பாசிட்டிவா ஆஹ் யாரையுமே பிரியா, பண்ணல. உங்க லாஜிக் படியே பார்த்தாலும் பிரியா, உங்க லாஜிக் படியே நான் வரேன். ஆக்சுவலி இங்க ரியாஸ் கேட்டதே வந்து வேற ஆக்சுவலா. ஏன்னா அமித்தை வந்து இந்த வாரம் மட்டும் அவர் இப்படி பண்ணல, தேடி தேடி அவர் திட்டிட்டு இருக்காரு 3 வாரமா. அதுதான் பிரியா நோட் பண்ணாங்க, ஐ மீன் ரியா சொன்னாங்க. பட் உங்க லாஜிக் படியே பார்த்தாலும் ஒரு விக்கல் சிக்கிரம் எல்லாம் கேள்வி கேட்டிருக்கணும், ஏன் தொடர்ந்து வேலை வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அவரை யாரையுமே கேட்கல. அவர் ரொம்ப சேஃப் போயிட்டா வெறும் எஃப்ஜேவை மட்டும் கேட்டுட்டு டக்குன்னு அந்த இடத்துல அமித்தை மட்டும் தான் அடிச்சாரு. ஆமா. விக்கல்ஸ் ஓகேவா? வந்து அதுக்கு வந்து ஆமா, ஆமான்னு சொல்லியிருந்தாரு. அப்ப அவங்களையும் கேட்டிருக்கணும். பட் வந்து நான் மெயினா சொல்றேன். யாரையுமே பாராட்டலன்றேன். இங்க இல்ல யாரையுமே இல்ல, இங்க பாராட்டல. பிரச்சனை இஸ் நாட் அபவுட் பாரு, ஓகேவா? ரியா சொன்னது இட் இஸ் அபவுட் அமித், ஹூ இஸ் கெட்டிங் unnecessarily questioned for all the, லைக் அந்த வீட்டு உங்களுக்கு தெரியும், அந்த வீட்டுல இதை விட அதிகமா பூமரத்தானத்தனமா பேசியிருக்காங்க, இதை விட அதிகமா தப்பா பேசியிருக்காங்க,
அவங்களெல்லாம் விட்டுட்டு இவர் எங்கேயாவது, அதாவது இந்த ஒரு தப்ப தவிர, இந்த ஒரு சென்டென்ஸ் தவிர அவர் எங்கேயுமே நீங்க குறை சொல்ல முடியாது. அந்த தர்மலிங்கம் இஷ்யூல கூட வந்து ஆக்சுவலா அவர் அது வந்து பார்வை திருப்பி திருப்பி சொல்லும் போதுதான் அவர் கொஞ்சம் எமோஷன் ஆயிடுவாரு. பிரஜன் வந்து அத்தனை வாட்டி இந்த மாதிரி எல்லாம் டைலாக் சொல்லுவாரு, என் வீடு என் குழந்தைன்னு. அதை வந்து அப்படியே மயிலிற காலத்தட வர மாதிரி அடிச்சுட்டு அமித் வந்து எங்கடா தப்பு பண்ணுவாரு, வாரம் ஃபுல்லா இருக்கிறதுல எங்கடா அமித் தப்பு பண்ணுவாரு, அதை மட்டும் கேட்போம் அப்படிங்கிற மாதிரியே அவர் வந்து கேட்பாரு. அதுக்குதான் சொன்னாங்க இங்க டாபிக் வந்து பாரு இல்ல, இங்க டாபிக் வந்து அமித். ஓகே why is he being criticized? இப்போ இதே அமித்துக்கு இதே விஜய் சேதுபதி நீங்க வந்து யாருமே பார்வதிக்கு ஹெல்ப் பண்ணாதப்போ நீங்க மட்டும்தான் முன் வந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னு ஒரு பாராட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கிரிட்டிசிசம் கேட்டிருந்தா அது டுவர்ட்ஸ் த இஷ்யூன்னு நாங்க எடுத்திருப்போம், ஓகேவா? ஆனா நீங்க கூட இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தா ஓகே, அது டுவர்ட்ஸ் த இஷ்யூ, டுவர்ட்ஸ் த டாஸ்க்னு போயிருக்கும். பட் எங்களுக்கு வந்து அது ஏன் பர்சனல் அப்படின்ற மாதிரி தோணுதுன்னா அது தேடி கண்டுபிடிச்சு அமித்தை மட்டும் திட்டுற மாதிரி இருந்தது, அதனால சொன்னோம், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல எனக்கு என்னன்னா பேசுங்க. அதுக்கு வாரம் கிச்சன் டீம்ல இருந்தாங்கல்ல 5 பேர் சேர்ந்து விளையாண்டாங்கல்ல, அன்னைக்கு வந்து எந்த வேலையுமே வந்து பார்வதி செய்யல. அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, போய் என்டர்டெயின் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு வந்து எல்லாம் வந்து இல்ல நம்ம தோத்துட்டோம் அதனால விளையாட முடியாது அப்படின்னு நிப்பாட்டுறாங்க. இன்னைக்கு எப்படி பார்வதி ஹார்ட் ஒர்க் பண்ணி இல்ல நம்ம எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டாவது நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னாங்கல்ல, அன்னைக்கு கனி வந்து அந்த 3 நாளுமே டாஸ்க இல்ல அடுத்த நாள் நம்ம பண்ணுவோம், நம்ம பாயிண்ட் வாங்குவோம், அதுக்கு அடுத்த நாள் நம்ம பண்ணுவோம் பாயிண்ட் வாங்குவோம்னு தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப வந்துட்டு இவங்க வந்து இல்ல நம்ம பண்ண வேணாம், கஞ்சி மாத்திரம் வச்சிருவோம், நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க அதே மாதிரியே பண்ணுவோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அவங்க சமைக்கவும் இல்லை, எந்த வேலையுமே செய்யல, சும்மா அந்த இது ஆஃப் சாரி கட்டிக்கிட்டு 2 பேரும் வியானாவும் இவங்களும் சும்மா நடந்துட்டு போயிட்டு வந்துகிட்டு தான் இருந்தாங்க. அப்போ வந்து உங்களுக்கு தெரியல இவங்க எந்த வேலையும் செய்யலைன்னு. இன்னைக்கு ஒரு நாள் வேலைக்கு செஞ்சதா நீங்க ஹைலைட் பண்ணி காட்டுறீங்கிறதா என்னுடைய கொஸ்டின். ஐயோ அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு. அதுக்கு வாரம் கனி தானே எல்லா வேலையும் செஞ்சாங்க. அது என்டர்டெயின் கூட இவங்க யாருமே பண்ணலையே, யாருமே கோஆப்ரேட் பண்ணலையே. அவங்க சாண்ட்ராவோட டார்கெட் என்னன்னா நம்ம ஜெயிக்க முடியாது, நம்ம வீட்டுக்காரோட டீமையாவது ஜெயிச்சிடணும், நம்ம வீட்டுக்காருக்கு 3 காயின் கொடுத்துடணும், அவங்க வந்துட்டு இதுக்கு கேப்டன் ஆகணும்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. அது வந்து இவங்களும் வழிமொழிஞ்சாங்கல்ல. பார்வதி என்ன சொன்னாங்க, அண்ணே உங்களுக்காக தானே அந்த 3 காயின் கொடுத்தோம், அண்ணே எப்படியாவது கேப்டன் ஆயிருங்கண்ணே அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்ப இந்த டீம்ல இருக்க தான் கூட இருக்கிறவங்க தோக்கும் போது அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க 3 பேருக்கு பிரச்சனை இல்லை, திவ்யாவுக்கோ இல்ல வந்து சாண்ட்ராவுக்கோ. சாண்ட்ரா அவங்க வீட்டுக்காரு, திவ்யா வந்து அவங்க அண்ணன், பார்வதிக்கு அவங்க அண்ணன் அந்த டீம்ல இருக்காரு, எப்படியாவது கேப்டன் ஆயிடுவாருன்னு நினைச்சு 3 காயினை கொடுத்து நம்ம இவங்க 2 பேரும் பாவம் இல்லையா, கூட இருக்க வியனாவும் கனியும் பாவம் இல்லையா, நம்ம ஜெயிக்கணும்னு நினைப்பாங்கல்ல. நீங்க வாரம் அவரை கேப்டன் ஆக்குறதுக்காக பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுப்பீங்க, காயினை கொடுப்பீங்க, ஆனா அந்த ஆள் கடைசி வரைக்கும் டாஸ்க்ல ஜெயிச்சு கேப்டன் ஆக மாட்டார். நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. ஆனா வந்து நீங்க இதனால கூட இருக்க ஆளுகளை பலியாட ஆக்குறீங்கல்ல அப்படிங்கறதுதான் என்னுடைய கொஸ்டின். அததான் எஃப்ஜே இந்த வாரம் செஞ்சான். சரி ஒரு வாரம் நீ வேலை செய்ய மாட்டே, ஏன் பிக் பாஸ் இந்த டாஸ்கா வார்டனா அவங்களுக்கு கொடுத்தாங்க? இவங்க வேலையே செய்யறது இல்லைங்கிறத பிக் பாஸ் நோட் பண்ணியிருந்தா அவங்கள வந்து கிச்சன் இந்த டீம்ல போட்டு வார்டனா போட்டு இது பண்ணாங்க. அதை வந்து எஃப்ஜே நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான். நம்ம வெளியே போனாலும் பிரச்சனை கிடையாது, இந்த அம்மாவை நல்லா வேலை வாங்கிட்டு பண்ணுவோம் அப்படிங்கறதுனால கையில கட்டு போட்டு இது பண்ணிட்டான். இல்ல நான் ஒரே ஒரு இடத்துல டிஸ்பேர் ஆகுறேன், ஒரு நிமிஷம். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட். அதாவது பார்வதிக்கு ஏன் கிரெடிட் கொடுக்க கூடாது, பார்வதி எக்ஸ்ட்ராடினரியா பர்ஃபார்ம் பண்ணாங்க ஏன் சொல்லக்கூடாதுன்னு நீங்க லைனா லிஸ்ட் சொன்னீங்க இல்லையா, ஐ அக்ரி வித் யூ. ஏன்னா நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா இத்தனை நாள் அவங்க கனியை வந்து அவங்களோட ஸ்கில்லையோ அவங்க குக்கிங் பண்றதையோ அவங்க அந்த குக்கிங் மேனேஜ் பண்றாங்கல்ல அதை வந்து ரொம்ப கீழே இறக்கி பேசிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படிங்கிற மாதிரி. அப்படி பேசின ஒருத்தருக்கு வந்து டக்குன்னு ஒன் டேல கிரெடிட் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு நீங்க சொல்ற பாயிண்ட் நான் அக்ரி பண்றேன். ஆனா அதை எஃப்ஜே யூஸ் பண்ணிக்க, அப்ப அதை எஃப்ஜே என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்றதும் கேட்கணும். சோ அது எஃப்ஜே யூஸ் பண்றது வந்து அது தப்பு. சோ இதுக்கு எஃப்ஜே எல்லாம் பாராட்ட முடியாது. அதுக்கு அந்த பாராட்ட சொல்லல, இல்ல அது எஃப்ஜே ஓடத நியாயப்படுத்த முடியாதுன்னு சொல்றேன். He does not have that right. அவன் அப்படி திங்க் பண்ணிருக்கான்னு சொல்றேன். பட் அந்த திங்க் பண்றது அது இல்ல நான் என்ன சொல்றேன்னா அப்படி திங்க் பண்றதுக்கு அவனுக்கு அந்த இடத்துல ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அப்படி பார்த்தா அவனுக்கு பிக் பாஸ் கொடுத்தது வந்து பார்வதியோட சேர்ந்து வேலை செய்யணுங்கிற டாஸ்க்.
அது அவரு வந்து பார்வதியை எக்ஸ்ட்ரா வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் அது ஸ்ட்ராட்டஜியாவும் என்னால எடுத்துக்க முடியாது. அதை எப்படியாவும் என்னால எடுத்துக்க முடியாது. சோ அங்க வந்து எஃப்ஜே இஸ் த கல்பரேட், தட் இஸ் அ டிஃபரண்ட் ஸ்டோரி. ஆனா பார்வதிக்கு நான் எக்ஸ்ட்ராடினரி கிரெடிட் நான் கொடுப்பேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி நான் சொல்றேன், பிக் பாஸ் வீட்ல இந்த அளவுக்கு, அதாவது ஒரு ஒரு 2 பேர் வந்து இந்த ஃபுல் வீட்டையும் கவனிச்சுக்கணுங்கிறது ரொம்ப டஃப் தான். ஆனா ஏன் என்னால பார்வதிக்கு அந்த கிரெடிட் கொடுக்க முடியலன்னா, அவங்க இவ்வளவு நாளு இந்த இந்த மாதிரி கடினமான வேலை செஞ்ச எல்லாரையும் பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. கிச்சன் சமைச்ச கனியை வந்து ராஜமாதான்னு கிண்டல் அடிச்சிருக்காங்க. டிஃபரெண்டா டேக் ஒட்டி இருக்காங்க. சமையல் ரூம் ஆதிக்கிறதுக்காக வந்து நிக்கிறாங்க. அது அப்படி அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ண ஒருத்தருக்கு இன்னைக்கு உனக்கு அந்த இன்னைக்கு அவங்க அதை பர்ஃபெக்டாவும் செய்யல. பட் அறக்குறையா கூட ஆக்சுவலி செஞ்சதே பெரிய விஷயம் தான். ஒரு 2, அதாவது நான் ஜஸ்ட் பீப்புளா பார்க்கும்போது 2 பேரு அதுல ஒருத்தர் பாதி வீக்ல இல்லங்கும் போது ஒருத்தரா செஞ்சது பெரிய விஷயம் தான். ஆனாலும் அந்த கிரெடிட் நான் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க மத்த யாரையுமே மனுஷங்களாவே இவ்வளவு வர ட்ரீட் பண்ணதில்லை. சோ அதனால அந்த இதெல்லாம் கரெக்ட் தான். கிரெடிட்டா நான் பார்வதி கொடுக்க மாட்டேன். பட் எஃப்ஜே பண்ணதும் தப்புதான். இல்ல நான் என்னுடைய இன்னொரு ஒரே ஒரு கொஸ்டின் நிமிஷம் என்னன்னா, அரசியல் 1 மினிட். ஒரே ஒரு கொஸ்டின் மாத்திரம் கேட்டு போயிடுறேன், அவ்வளவுதான். இதே டீம்ல பார்வதிக்கு பதிலா கனி இருந்திருக்காங்க. எஃப்ஜே கோஆபரேட் பண்ணல. பார்வதிக்கு பதிலா கனி இருந்து எல்லா வேலையும் போட்டு இழுத்து போட்டு செஞ்சு சக்சஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரியா வந்து இப்ப வந்து அதை அப்ரிசியேட் பண்ணி நீங்க பேசியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, பட் why are we discussing what Priya would have said? இங்க டிஸ்கஷன் வந்து கண்டஸ்டன்ட்ஸ் பத்தி தானே, not about Priya, right? பிரியான்னு இல்ல, அந்த நான் மாதிரி நிறைய எனக்கு நிறைய கனி பேர் இருங்க நிறைய இருங்க பேர் ட்விட்டர்ல அரசியல் உங்க கொஸ்டினுக்கு எனக்கு அப்பவே பதில் இருந்தது. அதனால தான் நான் சொல்லலாம்னு வந்தேன். பிரியா நீங்க கனியை டச் பண்ணதுனால நான் இந்த பதில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டாஸ்க் விஷயமா தானே நீங்க சொல்றீங்க. ஆர் கனி ஆஸ் அ பர்சனா சொல்றீங்களா இல்ல டீச்சரா சொல்றீங்களா? டீச்சரா லைக் பர்சன் எல்லாமே சேர்த்து சொல்றேன் ஆ சக்தி. ஃபர்ஸ்ட் டீச்சர் மெயின் விஷயம் அவங்க கனி கேரக்டர். இதை விட மோசமா பண்ணணும் த வே பாரு பிஹேவ் பண்ணதுக்கு. ஆனா நீங்க டாஸ்க்குள்ள வந்துட்டீங்கன்னா கனி டீச்சரா தான் இருந்தாங்க. டாஸ்கே வார்டனுக்கும் இவங்களுக்கும் மத்தியில தானே. அப்புறம் எதுக்கு கனி போய் வந்து ஸ்டூடெண்ட்டை உசுப்பேத்தாம இருக்கணும்? எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. டாஸ்கே வார்டன் இந்த சைடு இருக்காங்க, இந்த சைடு ஸ்கூலு, கனி அங்க டீச்சரு. அப்புறம் எதுக்கு கனி வந்து கரிசனம் காட்டணும்? உசுப்பேத்தி தான் விடுவாங்க. இன்னும் இன்னும் நிறையாவும் பண்ணுவாங்க. நீங்க ரியல் லைஃப்லயும் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் போய் வார்டன் இது சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன உங்க வார்டன் லேட் ஆக்கிட்டாங்களா, இன்னைக்கு எதுக்கு ஸ்கூலுக்கு லேட்டா வந்தீங்க, இப்படிதான் கேட்பாங்க. அதனால கனி அவங்க ரோலை தான் ப்ளே பண்ணாங்க அங்க. இன்னொன்னு என்னன்னா, கனி வந்து வார்டனா போட்டிருந்தீங்கன்னா இதை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த கிரெடிட் கண்டிப்பா கனிக்கு கிடைச்சிருக்காது. இன்னைக்கு பேசுறாங்களா, ஒரு ஆள் வேலையை தூக்கி போட்டு செஞ்சாங்க. நான் பொதுவா சொல்றேன், பொதுவான மக்கள் சொல்றாங்கல்ல, அந்த கிரெடிட்டை கண்டிப்பா கனிக்கு கொடுத்துக்க மாட்டாங்க. அவங்க குக் வித் கோமாளிங்க, அவங்க அப்படி சமைப்பாங்க இப்படி சமைப்பாங்க அப்படின்ட்டுருவாங்க. சுடுது ஏன்னா பழைய சோறை ஃப்ரிட்ஜில் வைக்கிறவங்க, இது லார்ஜ் இதுக்கு சமைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பழைய சோறை ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க, சுடுது பால் பொங்குமான்னு கேக்குறாங்க. இப்ப இது பால்ல தண்ணியை கலந்து சுட வச்சா பொங்குமா இல்ல வேற ஏதாவது பண்ணணுமான்னு கேக்குறாங்க. இதுக்கெல்லாம் வந்து குக் வித் கோமாளி போக தேவையில்லைங்க. அங்க இருக்க அமிதோ யாரோ குக் வித் கோமாளி எல்லாம் போல. இல்ல எனக்குமே தெரியும் குக்கிங். சோ இதுக்கெல்லாம் வந்து பெரிய அறிவாளியா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பேசிக் இதெல்லாம். நீங்க நீங்க வந்து இந்த ஷோக்கு தொடர்ந்து 4 வருஷமா 5 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பேசிக் நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு வந்திருக்கணும். எப்படி வந்து கேம் விளையாடணும்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்கல்ல, அது மாதிரி இந்த மாதிரி பேசிக்கான விஷயத்த வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு எப்படி கண்டென்ட் கொடுக்கறது, எப்படி ப்ரொமோல வருது. இன்னைக்கு வந்து அரோராவை கூப்பிட்டு பேசினா கண்டிப்பா ப்ரொமோல வரும்னு தெரிஞ்சுதான் அவங்க பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ் எல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கலாம்னு தான் சொன்னேன். அது கரெக்ட் தான். கனி சொன்ன அது அதே பதில் தான். ஒரு தப்பா ஒரு ஸ்பீக்கர் எனக்காக அந்த டைலாக பேசுறீங்க. ஒரு எந்த தப் டைலாக் சொல்றீங்க? கனி சொன்னாங்களே ஒருத்தன் வந்து அதாவது தப்பாவே இருக்கிற ஒருத்தன் ஒரே ஒரு விஷயம் சரியா செஞ்சுட்டாங்கிறதுக்காக எல்லாம் அவனை சரியானவனை பாராட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் the words may be different but this is the meaning. அது 100% கரெக்ட். தொடர்ந்து டாஸ்க ஸ்பாயில் பண்ணிட்டே இருந்துட்டு ஒரு டாஸ்க விளையாடிட்டாங்க அப்படிங்கறதுனாலயே அந்த கிரெடிட்டை கொடுத்துட முடியாது. அண்ட் தேர் இஸ் ஒன் கமெண்ட் ஃபார் திஸ் ஃப்ரம் ஆடியன்ஸ், லிசனர்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, if we cannot talk about Kani's cooking skill because she participated in Cook with Komali, then why do we need to talk about Parvati's articulation skill since she is already a VJ?
ஸோ தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஸோ தட்ஸ் ஆல் யுவர் அப்படியா? ஆனர் தான். அதுதான் உண்மை. கனி இந்த டாஸ்க்க ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. வார்டனா இருந்திருந்தாலும். எல்லா வேலையும் பண்ணியிருப்பாங்க. கிச்சன் வேலை பண்ணியிருப்பாங்க. ஆனா, கனிக்கு இதுக்கு அப்ரிசியேஷன் இல்ல. ஒரு அக்னாலஜ்மென்ட் கூட கிடைச்சிருக்காது. ஏன்னா, கனி அவங்க தான் செய்வாங்கல்ல. அவங்களுக்கு தான் குக்கிங் அவங்க ஸ்கில்லாச்சே. அவங்க அத தானே பண்ணியிருப்பாங்க அப்டின்ருப்பாங்க. இன்னைக்கு பண்ண முடியலன்ற போது அங்க ஒரு பொண்ணா நின்னு பண்ணுது. அது எல்லாத்தையும் இவ்ளோ பேசுற மக்கள் இந்த இடத்துல கனி ஏன்னா அவங்க தமிழ் அம்மாவா நல்லா பண்ணதுக்கே அவங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கல. அது இன்னொரு ஒரு விஷயம். இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, கனிக்கு தானே எப்படியும் கிடைக்காது. அந்த நிலைமைக்கு கொண்டாந்து நம்மள தள்ளிட்டாங்க. இது வார்டனா இருந்திருந்தாலும் கனி நல்லா பண்ணியிருப்பாங்க. அப்ப வந்து கனி இட்ஸ் இட்ஸ் ஹர் ஹர் ஜோ அவங்களோட பிளே கிரவுண்ட். அவங்க நல்லா விளையாண்டுட்டாங்க. அவ்வளோதான் போயிருக்கும். ஓகே. இல்ல அந்த விஜய் 3 சேதுபதி தாளந்து அந்த அப்ரிஷியேட் 3 பண்ணல. தாளந்து 3 கோல்டு காயின குடுத்தத கனி மாத்திரம் தான் கேட்டாங்க. எதுக்கு அந்த டீமுக்கு 3 கோல்டு காயின் குடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. இன்ன வரைக்கும் வந்து பார்வதி யாருமே கேட்கல. என்னன்னா எல்லாம் பிளான் பண்ணி அந்த டீமுக்கு குடுக்கணுங்கிறது தானே பிளானு. பிரசன்ட் இருக்க டீமுக்கு குடுக்கணுங்கிறது தானே பிளானு. ஸோ அதனால இவங்களோட இதுவும் தானே போகுது. பெர்ஃபார்மன்ஸா பிரஜன் என்னங்க போர்டுல ஒரு வார்த்தை எழுதுனாராங்க? உங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க. போர்டுல ஒரு வார்த்தை எழுதுனாரா அவரு? என்ன டீச் பண்ணாரு? நீங்க அமித்துக்கு குடுங்க. அமித் வந்து நல்லா பண்ணாரு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. பிரஜன் என்ன பண்ணாரு? நீங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கே ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆ உங்க ஃப்ரெண்ட் அவங்களுக்கே ஓட்டு போட்டு இத வந்து விஜய் சேதுபதி கேட்டிருக்கணும்லங்க. ஒரு நாள் கூட கேட்க மாட்டேங்கிறாரு அவரு. அப்புறம் எப்படிங்க ஷோ நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு? இந்த வாரமும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அததான் இன்னைக்கு அமித் நாமினேட் பண்ணும்போது தெளிவா சொன்னாரு. வந்து அப்படி ஒண்ணும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாரி தெரியல. ஆனா அவருக்கே குடுக்குறாங்கங்கிறத நாமினேஷன்ல அவரும் சொன்னாரு. அதே போல அரோராவுக்கும் கனிக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னா, 2 பேருமே சொன்னது என்னன்னா, இவங்க கனி வந்து முன்னாடியே சொல்ட்டாங்க. இந்த மாரி அ இவங்க பார்வதி ஃபோர்ஸ் பண்ணி கமருதீன வந்துட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மர், வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல என்னைய சொல்ல சொல்லி சொல்றாங்க அப்படிங்கிறத அவங்களும் சொன்னாங்க. இன்னைக்கு அரோரா என்ன சொன்னாங்க, இவங்க வந்து 4 பேத்த ஃபோர்ஸ் பண்ணி இவ நாமினேஷன்ல வரல. இவ பேர சொல்லுன்ட்டு சொன்னாங்கங்கிறத சொல்றாங்க. நீங்க ஏன் உங்க கேம விளையாடுங்க. ஏன் அடுத்தவன வந்து நீங்க வந்து இது பண்றீங்க? இது எவ்வளவு ஒரு வொர்ஸ்ட்டான ஹேபிட். அதெல்லாம் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் குக் பண்ணத மாத்திரம் பேசுறாங்கன்னு தான் வருத்தம் எனக்கு. பிரியா ஏதோ சொல்ல வந்தியேடா? இல்ல அதுதான் விஜய் சேதுபதி அப்ரிஷியேட் பண்ணல. பட் பெஸ்ட் பெர்ஃபார்மரே உள்ள கண்டஸ்டன்ட்ஸ் வந்து டீச்சர்ல பிரஜன் ஒத்துமே எனக்கு தெரிஞ்சு எனக்கு அவரு ப்ளே பண்ணவே இல்ல பிரின்சிபலா. ஸோ கனிக்கு தான் அது கிடைச்சிருக்கணும் இல்லையா? அதுவும் கண்டஸ்டன்ட்ஸும் அவங்கள சொல்லலன்னு சொல்றேன். கனி அதுதாங்க 3 பேர் இருக்காங்களாங்க. அவங்க தானங்க மெஜாரிட்டி. சாண்ட்ரா, திவ்யா, எப்படி ரம்யா ஃபுல்லா மெஜாரிட்டி இன்னும் இருக்கிறவங்கலாம் யாருக்கு ஓட் போட்டாங்க? அவங்க தானே மெஜாரிட்டி. அவங்கலாம் ஆளுக்கு 2 போட்டாங்களே. கனிக்கு நான் 2 சொல்றது அமித்துக்கு பெஸ்ட் 2 பெர்ஃபார்மர் வந்துட்டு பிரஜனும் யாரும் செலக்ட் ஆயிருந்தாங்க. சாரி ரம்யா அல்ல ஜோஸ். அது அவங்க ஒரு 2 5, ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. 5 2 குரல் ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எப்படி இல்ல, அத இல்ல. செலக்ட் பிரியா அப்படி இல்ல பிரியா. 2 ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. டீச்சர்ஸ்க்கு வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு போட்டாங்க. ஸ்டூடண்ட்ஸ் வந்து டீச்சருக்கு போட்டாங்க. இவங்க 4 பேர் மெஜாரிட்டி இருந்தனால அப்படியே பிரஜனுக்கு போட்டாங்க. மீதி 2 பேரு அமித்துக்கு 2 பேரு, கனிக்கு 2 பேரு. அப்படி ஆயிடுச்சு. இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா 5 டீச்சர்ஸ் இருந்தாங்கல்ல. 5 டீச்சர்ஸ்ல 2 பேரு கனியும், அ அம் அமித்தும் வந்து விக்கலுக்கு போட்டாங்க. மீதி 3 பேர் வந்துட்டு பார்வதியும், பிரஜன் எல்லாம் ரம்யாவுக்கு போட்டாங்க. அதான் ரம்யா வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு சொல்லி சொன்னாங்க. அத அங்க அடிச்சாரு. நீங்க வந்து பெர்ஃபார்மே பண்ணல. திருக்குறள்ல ஒப்பிச்சதுல. ஆனா பிரஜன் அவர் சொல்லவே இல்லைல்ல. பிரஜன் நீங்களும் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லவே இல்லைல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் விஜய் ஆல் அந்த ஒண்ணுமே பண்ணல விஜய் சொன்னதே தப்பு. நேத்து ஆலன் வந்து ஒரு ட்வீட்லயே அதை கேட்டிருந்தாரு. முதல்ல எந்த டாஸ்க் லெட்டர்ல எங்கிட்ட இருந்துச்சு நாட்டியஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் கொடுக்கணும்னு அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. சோ அந்த பெனிஃபிட்டை நான் விஜேஎஸ்க்கு கொடுக்க முடியாது. அவர் அதையும் தப்பா தான் பண்ணாரு. இல்ல, அதுல இல்ல. ஒரு பிரச்சனை இருக்கு. எனக்கு இல்லங்க. வியானாவ அவரு சொன்னது ஷாக் ஆயிடுச்சு. எனக்கே புரியல எக்ஸாக்ட்லி. ஃபர்ஸ்ட். இல்ல 5 திருக்குறள் சொன்னா 8 ஸ்டூடெண்ட்டுமே 5 திருக்குறள் சொல்லியிருக்காங்கல்ல. இன்னொன்னு என்னன்னா, நாட்டியஸ்ட்டா இருக்கணும்ன்றீங்க. டீச்சர்ஸ் வந்து நீங்க தமிழமாவே மாறிட்டீங்கன்னு சொல்லி ஒரு கிரெடிட் குடுக்குறீங்க. அது வந்து கேவலமான கிரெடிட்டா குடுக்குறீங்க. ஆனா, எதுக்கு நீங்க 5 திருக்குறள் எல்லாத்தையும் ஒப்பிக்க வைக்கணுங்கிற ஒரு அசைன்மென்ட்ட அந்த தமிழம்மாக்கு குடுத்துருக்கீங்க? மத்த 2 டீச்சருக்கு ஏதாவது ஒப்பிக்க வைக்கணுங்கிற கிரெடிட்ட குடுத்தீங்களா நீங்க? ஏதாவது டாஸ்க்ல வந்துட்டு, நீ வந்து இந்த இங்கிலீஷ் சார் இத ஒப்பிக்க வைக்கணும். மாரல் சயன்ஸ் சார் இத பண்ணணும்னு சொல்லல. ஆனா தமிழம்மாக்கு மாத்திரம் எல்லாரும் 5 திருக்குறள ஒப்பிக்க வைக்கணுங்கிற டாஸ்க் குடுத்தீங்க. அவங்க பண்ணிட்டாங்கல்ல.
இல்ல சி டாஸ்க் என்னன்னா இந்த மாடர்ன் பேரண்டிங் மூலியமா பசங்களை திட்டாம அவங்கள வழிநடத்தி கொண்டு போறதுதான் டாஸ்கே. ஓகேவா? திருக்குறள் சொல்லிக் கொடுக்கறது டாஸ்க் கிடையாது. அந்த மாடர்ன் பேரண்டிங் நீங்க அந்த ரூல் படி எடுத்தா கூட கனி வாஸ் த பெஸ்ட் டீச்சர். நீங்க எந்த ஆங்கிள் எடுத்து பார்த்தாலும் பை பிபி ரூல்ஸ் பை எந்த ஆங்கிள் எடுத்து வச்சு பார்த்தாலும் கனிதா வாஸ் த பெஸ்ட் டீச்சர். ஆனா அவரு அந்த கிரெடிட்டை கொடுக்கவே கூடாதுன்றதுக்காக அந்த ஹோல் சிச்சுவேஷன் டிஃப்யூஸ் பண்ணி கொண்டு போயிட்டார். ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன் பாருங்களேன், அந்த மொத்த வீடுமே அவங்களுக்கு அகைன்ஸ்டா இருந்தாலும் இருக்குது. அவங்களுக்கு எந்த இடத்துலயும் அவங்களுக்காக யாரும் நின்று பேசல. எந்த ஐஸ்கிரீமும் அவங்களுக்கு வரல, துண்டிக்க படணும்ன்ற ஒரு இதுக்கும் அவங்களுக்கு அது மட்டும் தான் கிடைச்சது. கிரீன் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை, ஒரே ஒரு ரெட் மட்டும் தான் கிடைச்சது. லைக் ஷி இஸ் செக்லூடட். ஆனா வெளியில இருக்கிற பிம்பம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு கேங் இருக்கு, ஒரு குரூப் இருக்குன்ட்டு. அது உண்மையே கிடையாது. ஃபர்ஸ்ட் there's a favoritism that she shows to FJ. அது எல்லாரும் முன்னாடிலே பேசிக்கிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து இந்த குரூப்பிசம், இவங்க மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க ஆடுறாங்கலாம் உருட்டு. இது என்ன நடந்தாலும் அந்த கிரெடிட் அவங்களுக்கு போய் சேரலனா கூட யாரெல்லாம் அவங்கள குறை சொன்னாங்களோ அவங்க வாயாலே இன்னைக்கு பேச வச்சுட்டாங்கல்ல. இந்த என்டையர் ஹோஸ்ட் there's only been 2 women who have worked their butts off insanely from day 1 to now. வேலைலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல. ஒரு 2 நாள் வேலை செஞ்சுட்டு மூக்கால அழுதாங்க. 2 நாள், ஜஸ்ட் 2 days ஆஃப் ஒர்க் பண்றதுக்கு. அதுவும் ஒழுங்கா கூட இல்ல, அரைக்குறை, அவ்வளோ அரைக்குறை, கேவலமா தான் இருந்துச்சு எல்லா வேலையும். அதுக்கே அவ்வளோ சீன் போட்டாங்க, அவ்வளோ ஹைப் போட்டாங்க. 55 நாள் she has worked, கெமி worked. 2 பேருக்கும் இது வரைக்கும் ரெகக்னிஷன் கிடைக்கவே கிடையாது எந்த இடத்துலயும், எந்த விஷயத்துக்கும். ஆலன் ப்ரோ நான் ஒன்று சொல்கிறேன். 55 நாள் கனி ஒர்க் பண்ணாங்க. அவங்களோட சாப்பாடை சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க அந்த ஹவுஸில். ஆனால் கடைசியில் குறும்படம் யாருக்கு போட்டாங்க, யாரை கேபிட்டலைஸ் பண்ணாங்க சேனல் அந்த வீக்கெண்டு? அது எவ்வளோ மோசமான ஒரு செயலை எப்படி ப்ரமோட் பண்ணாங்க. அதாவது கஷ்டப்பட்டு சமைச்சாங்க. அதாவது ஒரு கடைசியில் the point is we don't want to take it with a pinch of salt, but how did they elevate her stating that okay நீ இவ்வளோ குறும்பு பண்ணி இவ்வளோ கஷ்டமும் பண்ணி நீ சமைச்ச, ஆனாலும் நல்லா சாப்பிடல. அதே அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே நைட்டு உட்காந்து பூரி சுட்டு கொடுத்தது கனி. அதை யாருமே சொல்ல போகிறது கிடையாது, யாருமே இது பண்ணல. இன்னைக்கு கூடங்க, இன்னைக்கும் சாப்பிடும்போது பாரு சொல்கிறா சூப்பராக இருக்குது சாப்பாடு. உடனே பிரஜனும் சொல்கிறாரு ஆமாம் அவங்க என்னது கை இது ராசின்னு சொல்ல தெரில அவருக்கு, வேற ஏதோ வார்த்தை சொன்னார். ஆனால் எப்படி நம்ம வெளியில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, சேனல் சேவ் பண்ணுறாங்க கனியை. சாட்டர்டே காலையானா கனித்ரு எவிக்டென்ட்ரு ஸ்டாண்டர்ட் போஸ்ட்டும் வருது. எங்கஜி அவங்கள கேபிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்கள தானங்க கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதானே நம்மளுக்கு ரொம்ப வயிற்றுச்சலா இருக்கு. எங்கேயும் இதேதான் கெமிக்கும் நடந்தது. சேனல் சிங்க பாருங்களேன், சேனலுக்கு they want disgusting people. அது ஏன்னா disgusting people move this show. இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. if they want good quality content and quality decent people, no, அவங்களுக்கு நிஜமாலே இருந்தாங்க. கெமியை வச்சு புஷ் பண்ணி இருந்திருக்கலாம், கனியை வச்சு புஷ் பண்ணி இருந்திருக்கலாம், அமித்தை வச்சு புஷ் பண்ணி இருந்திருக்கலாம். they don't want that, they want disgusting people. ஆக்சுவலி அவங்க நிறைய வீக் கனியை புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க ஆலன். காட்டுங்க, எங்க காட்டுங்க, ஏதாவது ஒரு எபிசோட் காட்டுங்க பாப்போம். அவங்க கேம் ஸ்பாயில் பண்றதே எஃப்ஜேன்னு எனக்கு தோணுது. எப்பவுமே அவங்க நிறைய டைம் எஃப்ஜேக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு அமைதியா இருங்களேன். நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சீங்களா இப்போ எங்கேயோ புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்ட்டு? give me the evidence for that. இல்ல நல்ல நம்ம கனி இந்த வீக்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ஒரு இது போய்கிட்டு இருந்தது இல்லையா? இப்ப சடனா கிராஃப் லோ ஆகுற மாதிரி இருக்கிறதுக்கு ரீசன் எஃப்ஜேன்னு நான் 100% சொல்லுவேன். இல்ல பிரியா, அது வேற. ஆலன் என்ன கேக்குறாருன்னா, சேனல் சைட்ல இருந்து ஒரே நிமிஷம் ஆலன், சேனல் சைட்ல இருந்து கனிக்கு என்ன எலிவேஷன் கொடுத்தாங்கன்னு கேக்குறாரு. கனியோட கேம் அது ஓகே, அது எஃப்ஜே அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். அவர் சொல்றது இப்ப பார்வதிக்கு நேத்து ஒரு எலிவேஷன் கொடுத்தாங்க இல்லையா, ஒரு குறும்படம் ஒண்ணு போட்டு, ஒரு சொதப்பல் சமையல் குறும்படம்னு ஒண்ணு போட்டு அதை காமெடி ஆக்கி ஒரு வாரம் கஷ்டப்பட்டு அத்தனை பேர்த்தோட வயிற்றையும் கடுப்பேத்திட்டு அதை காமெடி ஆக்கி ஒரு குறும்படம். அந்த மாதிரி வேர் வாஸ் த எலிவேஷன் பாயிண்ட் ஃபார் கனின்னு கேக்குறாரு அவரு.
இல்லங்க. அது என்னோட பாயிண்ட் என்னன்னா தமிழ் இல்ல இத எப்படி ஆ, கொண்டு போறேன்னா, அதாவது வேலையே செய்யாதவங்க ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம அவங்கள இது பண்றோம். கண்டிப்பா எஃபோர்ட்ட வந்து அவங்களோட எஃபோர்ட்ட நம்ம கண்டிப்பா இது பண்ணணும். இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க, பிக் பாஸ் வந்து இவங்க வேலையே செய்றதில்ல. அதனால தான் இவங்கள வந்து வேலை செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு. அ அவங்களுக்கே தெரியும் அது 100% அவங்க வேலை செய்யலன்னு. வேலை செஞ்சா நான் இத தான் ஆலன் ப்ரோ ஒரு தடவையும் ட்வீட் போடும்போது நான் வந்து ரிப்ளை பண்ணது என்னன்னா, அந்த வீட்ல அந்த பிசிக்கல் டாஸ்க் ஆகட்டும், இந்த டாஸ்க் விளையாண்டாலோ, வீட்ல வேலை செஞ்சாலோ, டைட்டில் வின்னருக்கு ஃபைனலிஸ்ட்டா ஆக்குறாங்க. அந்த மாரி ஏதாவது குவாலிஃபிகேஷனா குடுக்குறாங்க. அப்படி இல்லாதவங்களும் எவ்வளவோ பேர் ஃபைனலிஸ்ட் ஆயிருக்காங்க இல்லையா? அத ஆனா உண்மையா இன்னைக்கு இன்னைக்கு பாயிண்ட் நான் சொல்றேங்க. அவங்க சொன்னாங்கல்ல, பிரியா சொன்னாங்க இல்லையா? கனி வந்து எஃப்ஜேனால தான் இதானாங்க, டவுன்ஃபால் ஆகுதுன்னு. இன்னைக்கு டிபேட்ல கனி எஃப்ஜேவ தான் அடிச்சாங்க. எஃப்ஜே பாயிண்ட்ட தான் திருப்பி அடிச்சாங்க. ஏன் அவங்க நெனச்சிருந்தா அவர ஸ்டாப் பண்ணியிருந்திருக்கலாம். அவருக்கு ஃபேவரா இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாமே. இன்னைக்கு அவங்க எஃப்ஜேவ அடிச்சாங்களே அந்த பாயிண்ட்ட. எஃப்ஜே மாரி ஒரு ஆளு வேலை நல்லா செய்ய மாட்டாரு. அவரையே நாங்க செய்ய வச்சோம் அப்படின்னு அவங்க பாயிண்ட் எடுத்து வைக்க தான் செஞ்சாங்க. அது எல்லார் முன்னாடியும் சபையிலயும் தான் எடுத்து வச்சாங்க. தட் ஷோஸ்ல அது ப்ரூவ் பண்ணதில்ல. அவங்க வந்து அவங்களோட இதுக்கு பாயிண்ட் தான் வராங்கன்னு. நீங்க சொல்றது எஃப்ஜேவால தான் டவுன்ஃபால் ஆகுறதுங்க விட, இண்டிவிஜுவல் பிளேயர் தாங்க அவங்க. இண்டிவிஜுவல் பிளேயரா இருக்கவங்கள நீங்க அன்பு கேங்ன்னு கொண்டு போனதுல நேத்து ரொம்ப சிம்பிள். ரம்யா போய் அந்த பொண்ணுகிட்ட நான் துண்டிச்சுருவேன் இவங்ககிட்டன்னு சபரிக்கும், கன்னிக்கும் குடுத்துட்டு, இன்னைக்கு ரம்யா கேப்டன்சி முடிச்சு வெளில வரும்போது, இவங்க 2 பேரும் தான் ஓடி போய் அவங்கள கட்டி புடிச்சு வெரி குட் அப்டின்னாங்க. அவங்களுக்கு தெரியாதா இந்த பொண்ணோடது கேம் தான் அப்படின்னு? அத நம்ம யோசிப்போம் இல்லையா? நம்ம இல்ல, நம்மள வெளில இருந்து பார்க்குறவங்க என்ன நெனைப்போம் அப்படின்னு. இதுக்கும் நீங்க நம்ப மாட்டீங்க. நான் இந்த லெவலுக்கு நான் அப்சர்வ் பண்ணேன். அதாவது கட்டி பிடிக்கும்போது பக்கத்துல பாரு நிக்கிறேன். பாரு தான் ஃபர்ஸ்ட்டு போனா. அவள கட்டி பிடிக்காம, கனிய கட்டி பிடிக்கும்போது, இந்த குழந்தைங்கலாம் கால தூக்கி மேல போடும்ல, அந்த லெவலுக்கு ம் அவ்ளோ க்ளோஸா போய் இறுக்கி கட்டி பிடிக்கிறாங்க கனிய. ஸோ தட் மீன்ஸ் தட் அ ஷி ஷி ஸ்ப்ரெட்ஸ் தட் ரைட் லவ். அந்த சோல் வந்து எல்லாரும் நல்லா ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த இதுதான் கொண்டு வராங்களே ஒழிய, ஆப்வியஸ்லி அவங்களுக்கும் அந்த ஒரு நீங்க சொன்னீங்கல்ல வார்டனா ஏன் நீங்க கேட்கல? வார்டன ஏன் கேட்கலன்னா, போட்டி அங்க தாங்க. ஸ்கூல் பெஸ்ட்டா, வார்டன் பெஸ்ட் ஹோம் பெஸ்ட்டான்றது தான் இதே. அப்படி இருக்கும்போது இவங்க உசுப்பேத்துறதுல நாங்க அத கேம்ன்னு தாங்க சொல்லுவோம். வேற வழி இல்ல. ஒண்ணும் பண்ண முடியாது. என் பாயிண்டே டைவர்ட் ஆயிடுச்சு. இருங்க. ம். முதல்ல எந்த எபிசோட்லயும் கனி பண்ண நல்ல விஷயங்கள் எதையுமே வந்து சேனல் போடவே கிடையாது. போட்டிருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா பிரியா, அது பச்சை பொய்ன்னு அடிச்சு சொல்லுவேன். நான் 24/7யும் விடாம பாக்குறேன். 1 ஹவர் எபிசோடையும் விடாம பாக்குறேன். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது 1 ஹவர் கட்ல. சரியா? அ இ நான் நான் இது ஓப்பனாவே சொல்றேன் பாருங்களேன். கனி எந்த இடத்துல இருக்காங்களோ, அந்த இடம் தான் பெட்டரா இருக்கும். அது இந்த ஸ்கூல், ஹாஸ்டல் மட்டும் விடுங்க. இந்த சரி. கேர்ல்ஸ் ஆலன் கேர்ல்ஸ் இன்னொரு பாய்ஸ் ஆ, எடுத்துக்கோங்க. இது ஓகே. அதாவது அமித் பார்வதி பக்கத்துல போய் ஒரு நாள் இருந்ததுக்கே வந்து ஒரு ஒரு எனர்ஜி குடுத்து பார்வதிய கொஞ்சம் பாசிட்டிவா காமிச்சார்ல. அந்த குட்னஸ் கன்னிகிட்ட நெறைய இருக்கு. அந்த வீட்ல இருக்கிற ஒரு சில பேர சகிச்சுக்க முடியறதுக்கு காரணமே அவங்க தான். இப்போ தனியா கொஞ்ச நேரம் அப்படி வெளில போன உடனே ரம்யாவ வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும். சேம் திங் ஹேப்பன் வித் சபரி. சேம் திங் ஹேப்பன். இது எல்லாருக்கும் இருக்கு. எஃப்ஜேலாம் இப்போ அவன் அவன் வந்து அவங்க கிட்ட இருந்து நவுந்த உடனே அடி வாங்குவான். அவன் செம்ம அடி வாங்குவான். அந்த அளவுக்கு ஹேட். கனி என்ன அவங்க பண்ண ஒரே தப்பு இந்த எஃப்ஜே கூட சேர்ந்ததுதான். இந்த எஃப்ஜே கிட்ட ஒரு அது மட்டும் தான் எனக்கு பிரச்சனையே. எனக்கு அது மட்டும் தான் பிரச்சனையே. அது அது ஆனா நான் சொல்றேன் பாருங்களேன். அது இல்லனா கூட சேனல் வுடன்ட் ஹவ் எலிவேட்டட். நான் எழுதி தரேன். அது இல்லனா கூட சேனல் வுடன்ட் ஹவ் எலிவேட்டட். பிகாஸ் திஸ் சேனல் வாண்ட்ஸ் ஷிட் பீப்பிள். திஸ் சேனல் ரியலி வாண்ட்ஸ் ஷிட் பீப்பிள். தே வாண்ட் டு எலிவேட் ஷிட் பீப்பிள். அவ்வளவுதான். அதனால நான் டிபேட்டே இன்னொரு வச்சுக்க முடியாது. பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு ஒண்ணு இருக்கு ஆலன். அடுக்கிக்கிட்டே போவேன். கேஸ் மேல கேஸா வச்சுக்கிட்டே போவேன். there'll be no நீங்க முட்டு குடுக்கலாம். ஓகேவா? முட்டு குடுத்துக்கிட்டே நான் இருக்கலாம். முட்டு குடுக்கல. நான் இன்னொரு விஷயம் இந்த ஆங்கிள்ல பாருங்களேன். இப்ப வந்துட்டு எல்லா சீசனும் நம்ம பார்க்குறோம். இப்ப வந்து ஃப்ரம் டே 1லேருந்து எல்லாமே குக்கிங் டீம்ல எல்லாருமே இருப்பாங்க. லைக் நம்மளுக்கு தெரிஞ்சு வனிதா சூப்பரா குக் பண்ணியிருப்பாங்க. விசித்ரா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு சீசன்ல வந்து நல்லா குக் பண்றவங்க இருப்பாங்க. அது வந்துட்டு இப்ப வந்து ஒரு டீம்ன்னு பிரிக்கும்போது கிளீனிங்கு, குக்கிங்கு அப்படின்னு போட்டுட்டு அந்த மாரி தான் போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது யாருக்கும் அந்தந்த சீசன்ல வந்து இவங்க நல்லா குக் பண்றாங்கன்ட்டு ஒரு எலிவேஷன் குக்கிங்க்காக அந்த மாரி எலிவேட் பண்ணியிருக்காங்களான்னா இல்ல.
ஆனா இப்போ ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது இவங்க ஏதோ ஒண்ணு இப்ப சொதப்புறாங்க, வயிறு கலக்குது, என்னென்னவோன்ட்டு ஏதோ ஒண்ணு நடக்குதுங்கும்போது ஒரு குறும்படம் போட்டது எனக்கு இதா ஓகே அன்வான்டட் தான். பட் இது ஏதோ போட்டிருக்காங்கும்போது, கனிக்கு இந்த மாரி குக்கிங்ல எலிவேஷன் வரணுங்கிறது எந்த சீசன்லயுமே நான் பார்க்கல. சோ நான் இது வந்து குக்கிங் பத்தி பேச பிரியா, யூ ஆர் அகைன் ஓகே. மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஐ அம் நாட் only talking about cooking. She has given content for 4 weeks. சாலிடா இருக்கும், சாலிடா இருக்கும் கண்டென்ட்லாம். எதையுமே கட் பண்ணி போடல இவனுங்க. இல்ல ஒண்ணும் இல்ல அந்த நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, எப்ப பார்த்தாலும் ஓகே கட் பண்ணி விட்டுறீங்க. இருங்க, கோச்சுக்காதீங்க அரசியல். எனக்கு 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 பிரச்சனையே வந்து everybody keeps coming back to cooking. See, cooking is like natural to her. அசால்ட்டா பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்க முக்கி முக்கி பண்ணாங்களா 2 நாள் கன்றாவியா ஒண்ணு, அத கனி வந்து கண்ணை மூடிட்டு அசால்ட்டா 50 நாள் பண்ணிட்டாங்க. அதுக்கு கூட அவனுக்கு கிரெடிட் கொடுங்க. எனக்கு அது வேண்டாம், அது தூக்கி தூர கடாசு, எனக்கு வேண்டாம் அது. ஓகேவா? எனக்கு குக் வித் கோமாலே ஜெயிச்சிட்டாங்க. இந்த குப்பை ஷோல வந்து எதுக்கு அவங்க குக்கிங்காக வந்து பேர் வாங்கணும்? வேண்டாம் அது. she was very precise, concise, பாயிண்ட் வச்சு நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பார்வதியை ஸ்லட் ஷேம் பண்ணும்போது அந்த வீட்டுல முதல் ஆள யோர் தாட்ஸ் ஆர் ஃபில்தின்னு ஒரு பொண்ணுக்காக ஏஞ்சி நின்று பேசின முதல் ஆளே அவங்க தானே. ஏன் போடல? போட்டிருக்கணும்ல, அன்னைக்கு போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. நீங்களும் போனீங்க தானே பிரியா? நான் அது பாயிண்ட் இங்கே வந்து பேசியிருக்கேன். அது ஏன் போடல அவங்க? ஓகே, அங்க வந்து அது வந்து அவங்க சொன்ன வீடியோ போட்டு எலிவேட் பண்ணிருக்கலாமா அந்த மாதிரி. நான் இப்படி கேக்குறேன், இந்த ஒரு காரணத்துக்காகவே யூ ஷுட் ஹவ் பேக் கனி 100%. கடைசி வரைக்கும் அவங்களுக்காக நீங்க போயிருக்கணும்ல. பட் யூ ப்ரிஃபர் பார்வதி. ஒய்? ஏன் சொல்லுங்க? கண்டென்ட் குடுக்குறாங்களான்டா? என்ன கண்டென்ட் கொடுத்தாங்க அவங்க பார்த்து ரசிக்கிற மாதிரி? கண்டென்ட் குடுக்குறாங்கன்னு இல்ல. நான் அதுதான் சொல்லிட்டேனே, எனக்கு கம்ருதீன், பார்வதி அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் வந்து நான் எப்பவுமே அந்த விஷயத்துல எனக்கு ஒண்ணு இருக்கு. கம்ருதீன் பார்வதி பத்தி பேசவே இல்லங்க. ஆமா I am ஆமா. not talking about கம்ருதீன் பார்வதி. கனி பிடிக்கலன்ட்டு நான் சொல்லவே இல்லையே. கனி பிரியா, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது பிரியா. I can bring more than that. I am keeping it only between Kani and Parvati. ஓகேவா? Kani as a person, Parvati as a person. Parvati slut shamed and character assassinated a girl. Kani questioned Parvati about it. இதுல நீ யார் பக்கம் நிக்கணும்? இதுல எது சரி? Do you think she changed? Do you think Parvati changed? She did that இப்போ பண்ணிருக்காங்க திருப்பி. Literally she did it again to Aurora. இப்போ என்ன பண்ணாங்க? நான் பார்க்கல. இவங்க 3 பேர் சேர்ந்து உட்கார்ந்து பேசிட்டு கடைசியில அரோரா மேல பழிய போட்டுட்டு அந்த பொண்ணு நான் வேணாம், எனக்கு வேணாம், எனக்கு இவன் வேண்டவே வேணாம்னு சொல்றாங்க. she is gaslighting her. அவங்களுக்கு என்னன்னா, பார்வதிக்கு என்னன்னா, இவ வந்து என்ன பண்ணிட்டா, இவ வந்து she took the higher ground, she was the bigger person, ஸ்கோர் பண்ற கூடாதுன்றதுக்காக பார்வதி is again and again stressing அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்காக நீங்க இது பண்ணிக்க கூடாது. அவன் ஃபீல் பண்ணுவாள். அவன் ஃபீல் பண்ணா ஃபீல் பண்ணிட்டு போட்டோம். அவதான் தெளிவா சொல்றாளே, அவன் பண்ண தப்புக்கு அவன் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். அவனுக்கு என்ன ரெண்டுமே கிடைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அவன் தப்பு பண்ணானா அவன் he has to learn his lesson தெளிவா தானே சொல்றா. இத சொன்ன உடனே அவருக்கு முறுக்கிடுச்சு. அவர் உடனே இவன் மேல போட பாக்குற. இவங்க 2 பேர் தனியா போய் உட்காந்துட்டு now they're talking nonsense about அரோரா. See, எனக்கு மத்தவங்க எப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. If people don't have goodness in them, I can't stand by them. நான் அப்படிதான். I cannot. அதுவும் பொண்ணுங்க சார்பா நின்னு பேசுற உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பிரியா, நிறைய சீசன் பண்றீங்க நீங்க அதை. I cannot fathom how people like you back this எனக்கு I don't even want to say it. அவ்வளோ எரிச்சல் தான் வருது. Kani is 1000 times a better human being than Parvati on any given day, and her content has quality. Kani's content has quality. Okay va? It has nothing ஸ்டார்டிங் ஆன்டோகனிஸ்ட் புரோட்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. இவங்க பியூர் வந்து நெகட்டிவா தான் ப்ளே பண்ணிருக்காங்க. நான் அது அவங்க நெகட்டிவா ப்ளே பண்ணிருக்காங்க நீங்க சொல்றீங்க. அவங்க கேரக்டரே அதாங்க. எப்படி ப்ளே கனி இப்ப பண்றாங்கன்னு நல்ல சொல்றீங்க? ஹியூமன் இல்லன்னு எங்கேயுமே யாரும் சொல்ல முடியாது இல்லையா? அவங்க நல்ல ஹியூமன் தான். எனக்கு குக் வித் கோமாளில இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கனிய. இங்க வரதுக்கு அதாங்க முன்னாடியே குக் வித் கோமாளியை எடுத்துட்டு வராதீங்க. இல்ல இப்ப இல்ல வந்துட்டு ஒரு கனி குறும்படம் போட்டாங்கல்ல, சபரியோட குறும்படம் ஒண்ணு போட்டாங்கல்ல. அந்த சரி, தப்பு இப்ப ஃபர்ஸ்ட் எப்படிங்க இல்ல நம்ம நான் ஒரே ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். கனிய ஒரே ஒரு வின் நிமிஷம். பண்ணி வைக்கணும் அரசியல்? நீங்க சொல்லுங்க. இல்ல யாரு வின் பண்ண வேணாம். இல்ல
நீங்க எலவேட் விஜய் டிவி சப்போர்ட் பண்றாங்கன்றீங்களா, அதுக்கு நாங்க சொல்றோம். அந்த ஒரு குறும்படம் போட்டாங்கல்ல, அந்த குறும்படத்துல ஃபர்ஸ்ட் தப்பு என்ன நடந்துச்சு, பார்வதி 2 பாட்டிலையும் புடிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. கத்துறாங்க எல்லாரும். 2 பாட்டிலையும் பிடிக்கக்கூடாது, பிடிக்கக்கூடாது, வைங்க வைங்கன்றாங்க. அவங்க கேட்காம புடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச் போகுது. அந்த செகண்ட் மேட்ச்ல இப்படி கால் வச்சா அவுட்டுன்றாங்க. சரின்னு சொல்லிட்டாங்க சாண்ட்ரா. சாண்ட்ராவுக்கு எங்க பிரச்சனைன்னா, பார்வதி அவுட் ஆகும்போது பிரச்சனை வரல. ஐயோ! திவ்யாவும் அவுட் ஆகும்போது தான் அவங்களுக்கு பிரச்சனை ஆகுது. அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் வந்து 2 பேருமே அம்பயர். அப்ப விஜய் சேதுபதி 2 பேத்தையுமே அடிச்சிருக்கணும். அது இவங்கள கனி உங்க ஃப்ரெண்ட ஜெயிக்க வைக்கிறதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்களான்னு சொல்லி கனிய முதல்ல அடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விக்கல்ஸ் வந்து என்ன சொல்றாரு, நல்லா எத்திருக்கணுங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா சாண்ட்ரா என்ன சொன்னாங்க, நல்லா வாயிலே மிதிச்சிருக்கணும்ன்றாங்க. ஆனா கனி அந்த வார்த்தையை எதையுமே சொல்லல. ஆனா சாண்ட்ரா சொன்னத அவங்க காட்டுனாங்களா? உங்க விஜய் டிவி காட்டுனாங்களா? சாண்ட்ரா மேல தப்பே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. கனி மேல தப்பு மாதிரி பண்ணிட்டாங்க. இதுதான் எலவேட் பண்றதா? இது அசிங்கப்படுத்துறதுங்க கனிய. இது இது எப்படிங்க கரெக்ட்ன்னு சொல்லுவீங்க நீங்க? நீங்க உங்க மனசாட்சியத்தோட சொல்லுங்க. அன்னைக்கு நான் நீங்க அந்த பார்த்திருப்பீங்க. வீக்ல இருங்க, நான் மனசாட்சியோட அந்த வீக்ல வந்து நான் ஆலன் கிட்டயே சொல்லியிருப்பேன். இதுல வந்து சாண்ட்ரா வந்து கேம் ப்ளே பண்ணிட்டாங்க. அவங்க வந்து பாருக்கும் வந்தாங்க, உண்மையா இல்ல பின்னாடியும் பேசிட்டாங்க. ஆனா பாரு கிட்டயும் நடிச்சா ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டாங்க. பட் கனிக்கு அந்த மாதிரியெல்லாம் தெரியாது. எங்க வந்துட்டு எப்படி இது பண்ணணும்ன்ட்டு நான் அப்ப வந்து நான் அடிச்சிருந்தேன். அ அதுல வந்து நான் வந்து வெறும் சபரி தான் அடிச்சிருப்பேன். அந்த இதுல. நான் வந்து கனி வந்து அவங்க கீழ விழும்போதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த மாரி தான் நான் சொல்லியிருக்கேன். நான் இங்க மனசாட்சி இல்லாம அப்படியெல்லாம் நான் இங்க எல்லா பிரியா, வீட்லயும் எல்லாத்துக்கும் அடிச்சிருக்கோம். அது இல்லங்க. விஜய் டிவி நீங்க அரசியல் வந்து ஒன் நீங்க செகண்ட், வந்து அரசியல் ஒரு விஜய் டிவி சப்போர்ட் செகண்ட். பண்றாங்கன்னு சொன்னதுக்காக தான் நான் சொன்னேன். விஜய் டிவி அதுக்கப்புறம் யார்? ஒரே ஒரு இல்ல, நிமிஷம். கனிக்கு அந்த இன்சிடென்ட் இருக்குல்ல பிரியா, அந்த அடிப்பட்ட இன்சிடென்ட் யாரும் சட்டையே பண்ணிக்கல. போயிட்டு ஐஸ் பேக் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னதே கனிதான். யாருகிட்ட தெரியுமா சொல்லியிருப்பாங்க? சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த அந்த இடத்துல அந்த இடத்துல ரூல் பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் கத்துனது திவ்யா தான். திவ்யாக்கு அப்புறம் விக்ரம் கத்திருப்பாரு. ஆனா மொத்த பழியும் தூக்கிட்டு இத வந்து இவங்க கனி மேல போட்டுருவாங்க. கனி மேல போட்டுட்டு சாண்ட்ரா பயந்துட்டு நின்னதா ஒரு உருட்டுருவாங்க. சாண்ட்ரா சிரிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்திருப்பாங்க. அதுதான் அல்லன். அவங்க கேம் ப்ளே பண்ணிட்டாங்க சாண்ட்ரா. வெளியில இந்த கேம்லாம் எனக்கு வேணாங்க. இது வெளியில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற ஆட்கள் யாரெல்லாம்னா சபரி, பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா, அவர் பேர் என்ன, விக்ரம், வேற யாரோ ஒரு இன்னொருத்தவங்க நின்றுட்டு இருப்பாங்க. ஈவன் சுபிக்ஷா கூட அங்க நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து கலாச்சி பேசிட்டு இருந்திருப்பாங்க. இந்த நேரத்துல கனி வந்து ஐஸ் பேக் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி டாஸ்க்கு கொண்டு வரும்போது அமித் இந்த இடத்துல அமித்தோ கனியும் ஷூ போட்டு வர சொல்லுவாங்க அடிபட்டுரும் சொல்லிட்டு. அப்ப வீரவசனம் பேசினாங்க. யார் பேசினாங்கன்னா பார்வதி பேசினாங்க. சண்டைனா வந்து அடி விழதான் செய்யணும், வீரவசனம் பேசினாங்க. ஷூ எதுக்கு போட சொன்னாங்க? உனக்கு அடிபடக்கூடாதுன்னு தான் போட சொன்னாங்க. அந்த இடத்துல அடிபடும் போது ஒரு நேச்சுரல் ரெஸ்பான்ஸாவே என்ன வரும்னா, இதுக்காக தான் ஷூ போட சொன்னோம் அப்படின்னு சொல்றதுதான் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். அந்த இடத்துல அமித்த கெட்டவன் ஆக்கிட்டாங்க. எதுக்கு இத்தனை பேரை கெட்டவன் ஆக்கிட்டு ஒருத்தங்களுக்கு வந்து சிம்பத்தி தேடி கொடுக்கணும், ஒருத்தங்களை நல்லவங்க ஆக்கணும்? யார கெட்டவங்களாக்க ட்ரை பண்றீங்க தெரியுமா நீங்க? ஆக்சுவலி சால்ட் ஆஃப் த பீப்புள நீங்க கெட்டவங்களாக்க ட்ரை பண்றீங்க. யாருக்கு? ஒரு கேவலவாதிக்கு. உன் நல்லதுக்கு அத்தனை இடத்துல பேசுறாங்க, ஒரு ஆள் விடாம அத்தனை பேர் பேசுறாங்க. யாருக்கு பேசுறாங்க? உனக்கு அடிபடக்கூடாது தானே பேசுறாங்க. உனக்கு அடிபட்ட அப்புறம் உனக்கு ஐஸ் பேக் வச்ச ஒருத்தங்களை இன்னைக்கு வரைக்கும் கரைச்சு கொட்டிட்டு அவங்கள இன்னைக்கு வரைக்கும் கேவலமா பேசிக்கிட்டு இருக்க நீ. அப்புறம் உன்ன இப்ப மாதிரி யாரு பாரு இப்ப எப்போ கனிய கேவலமா பேசிட்டு இருக்கா? இந்த வாரம் லாஸ்ட் வீக் ஏங்க பேசினானா? இந்த லெட்டர் மேட்டர்ல இப்ப வரைக்கும் அவங்க 2 பேரை தான் சொல்ல இருக்கிறாங்க. ஒன்னு அரோரா, இன்னொன்னு கனி. எழுதிருப்பாங்களோன்னு டவுட் பண்றாங்க கனியா. அதுதான் பிரியா. அவங்க 2 பேர் மட்டும் எதுக்கு வருது? வன்மம் இல்லையா அது? ஏன்னா அவங்க 2 பேருக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒத்து போல இல்லையா? அதனால கனிக்குமே அந்த இப்போ மட்டும் பாருனா கணக்குல எடுத்துக்கிறீங்களே. பிடிக்காது தானே அல்லன். இப்போ கணக்குல எடுத்துக்கிறீங்களே. இப்போ எடுத்துக்கிறீங்களா கணக்குல? செட்டாவாதுன்னு சொல்லிட்டு இது இது வந்து ஐயோ, இந்த அது ஃப்ரம் டே 1ல இருந்தே அவங்க 2 பேருக்கு ஆவறது இல்ல. மனசுல வச்சுக்கோங்க ட்ரெஸ் பிரியா. எடுத்துட்டு வந்து டோர் டெலிவரி போது கீழ வைக்கிறதுல இருந்தே ஆவாதுதான். பிரியா, நீங்க மனசுல இத மட்டும் வச்சுக்கோங்க. Nobody in that house likes Parvati because she's a disgusting person. அவ்வளவுதான். அத மனசுல வச்சுக்கோங்க. எப்பவுமே வச்சுக்கோங்க. You have to give the benefit of doubt to everybody else around her. Literally to everybody else around her.
இதுல நான் எஃப்ஜே எல்லாம் சேர்த்துக்கல. அவன் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் கேட்டகரி. இந்த கமருதீனும் அப்புறம் அந்த ஏன் FJ ஆல்மோஸ்ட் ஹனி சிமிலர் வந்து கேட்டகரி. சப்போர்ட் நான் பண்றாங்க வச்சிடுறேன் the இருங்க. disgusting person நான் வச்சிடுறேன் இருங்க. இந்த எஃப்ஜே இந்த கமருதீன் அப்புறம் யாரையும் மிஸ் பண்ணிட்டேன். உங்க 2 பேருக்கும் ஒரே 1 நிமிஷம் டைம். நீங்க பிரஜன் நீங்க முடிச்சுக்கோங்க. பிரஜின் சக்தி அந்த ப்ளீஸ் பிரஜின் 1/2 நிமிஷம் பண்ணிருங்க சக்தி மறந்துட்டேன். அந்த பிரஜின் அப்புறம் சாண்ட்ரா இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சாண்ட்ரா ஒரு 60-70% வச்சுக்கோங்க. பட் இவங்க 5 பேர் அதே லிஸ்ட்ல தான் இருக்காங்க. எனக்கு அதே லிஸ்ட்ல தான் இருக்காங்க. ஓகேவா? எனக்கு நீங்க ஒண்ணு கேட்டீங்க பாத்தீங்களா? அப்புறம் எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு 360 வியூ இருக்குல்ல. எஃப்ஜே பத்தி எவ்வளவு ஒரு கேவலமான ஜந்து அவன் நம்மளுக்கு ஒரு 360 வியூ இருக்குல்ல. அது அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவன் ஏதோ அறியாத ஒரு இதுல வந்து தப்பு பண்ணிடுறான், அதிக பிரசங்கித்தனமா பண்ணிடுறான்றதுதான் அவங்களோட தாட். எப்படியாவது இவனை திருத்திடலான்ட்டு. அதுவே அவங்களோட மைனஸ் நான் சொல்றேன். அவங்க குட்னஸ் தான் அவங்களோட மைனஸே நான் சொல்றேன். ஆனா நீங்க அதை எப்படி வைக்கிறீங்கன்னா, இவங்க வந்து எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்றாங்க, அதனாலதான் வந்து அவங்க தப்பா போயிடுறாங்கன்ற மாதிரி. ஆமா, அவங்க தப்பா போயிடுறாங்க. எதுக்குன்னா நல்லது நினைச்சு தப்பா போயிடுறாங்க, கெடுதல் நினைச்சு தப்பா போல. இங்க கெடுதல் நினைச்சவன்லாம் மேல போய்கிட்டு இருக்கான்.